டைட்டிலில் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வடக்கன்ஸை பார்த்து நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா? நாட்டில் கடவுளுக்கா பஞ்சம்? ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்தா உடனே அதையும் கடவுளாக்கிற வேண்டியது. அங்கேயும் போய் உங்கள் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதுலேயும் போய் பொட்டு வச்சு பூ வச்சு பேன் பார்க்காம விட மாட்டீங்க போல். நான் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன்னா, கார்டன் ஆஃப் கேவ்ஸ் மேகாலயாவில் இருக்கிற ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். கேவ் அப்படின்னு சொன்னாலே கண்டினியூஸாக ஒரே ஒரு குகையை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கார்டன் ஆஃப் கேவ்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே இது குகை தோட்டம் தான். இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு அதுக்கு போர்டு வச்சு நம்மளை மாதிரி டூரிஸ்ட் எல்லாம் போனால் இதெல்லாம் நல்லா பார்த்து கண்டுகளிக்கணும், ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் வரைக்கும் இந்த இடத்த நல்ல ரசனையோட முழுமையாக பார்த்து முடிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 1 hour ஆகும். இயற்கையாக அமைந்த குகைகள். சில குகையிலிருந்து அருவி வேற கொட்டுது. மேல பாறையிலிருந்து சொட்டு சொட்டா தலை மேல வடிகிற தண்ணி. சில இடங்கள்ல குறுகலான பாதை, சில இடங்கள்ல ரொம்பவே குறுகலான பாதை, இன்னும் சில இடத்துல விரிஞ்சு போற பாதை. இந்த கலர்ல கூட பாறைகள் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்த பச்சை கலர் பாறை. கண்டினியூஸா தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பாறையில கால் வச்சா வழுக்குமோ வழுக்காதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போற ஒரு மனநிலை. இதெல்லாம் கார்டன் ஆஃப் கேவ்ஸ்ல நான் அப்சர்வ் பண்ண சில விஷயங்கள். பாறை ஏன் பச்சை கலர்ல இருக்கு? ஏன்னா இது சிராபுஞ்சியில இருக்கு. அதிகமா மழை கொட்டுற ஒரு இடம். இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக லெவல்ல எந்த நேரம் மழை கொட்டிக்கிட்டே இருந்தா பாறை பாசி பிடிச்சி பச்சை கலர்ல மாறாம என்ன செய்யும்? பாறை மட்டும் இல்ல, அங்க இருக்கிற என்டையர் திங்ஸே ஒரு கிரீனிஷ் லுக்கை கொடுக்கும். அதுல எடுக்கிற செல்ஃபீஸ், வீடியோஸ் கூட ரொம்பவே அழகா தெரியுது. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், ப்ரீ மன்சூன் சீசன். ஃபால்ஸ்ல அவ்வளோ தண்ணி எல்லாம் இல்லை, இருந்தாலும் இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் நிறைய தண்ணி வரும்போது, அதாவது மன்சூன் சீசனுக்கு அப்புறம் இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. தண்ணி அதிகமாக வரும்போது இந்த குகைக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி இருக்குமா தெரியல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் யுனிக்காக இருக்குது. ஒரு ஃபால்ஸ் மாதிரி இன்னொரு ஃபால்ஸ் இல்லை, பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு. எனக்கு இந்த அழகெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து கடந்து போகும்போது வாவ், இது அதை விட அழகா இருக்கே அப்படின்னு சொல்ல தோணும். ஒரு இடத்தையும் மிச்சம் வைக்காம எல்லா இடத்துலையும் நின்று செல்ஃபி எடுக்க மனசு துடிக்கும். அதுவும் பர்டிகுலரா இந்த ஒரு ஸ்பாட்டை நான் கடந்து போகும்போது நிஜமாவே என் மண்டைக்குள்ள ஓடின ஹம்மிங் என்ன தெரியுமா? அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஜென்ரலாக ஒரு ஃபால்ஸை அதோட ஃப்ரண்ட்ல இருந்து பார்ப்போம், இல்லை சைடில் இருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு ஃபால்ஸுக்கு பின்னாடி போய் அந்த ஃபால்ஸை பார்க்குற அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு ரொம்பவே அரிதாக தான் கிடைக்கும். ஆனால் மேகாலயாவில் இங்கே அந்த அனுபவம் சாதாரணமாக கிடைக்கும். கார்டன் ஆஃப் கேவ்ஸை பற்றி இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணணும்னா, 10-12 ஸ்பாட் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்க்க போகும்போது பாதையில் வழுக்கி விழாமல், மண்ணில் சறுக்கி விழாமல், கற்கள் எல்லாம் காலை வச்சு காலை பிரட்டி விடாமல் நல்ல கம்ஃபர்டபுளாக ஒவ்வொரு இடமா நடந்து போய் அதோட தனி அழகை பார்த்து ரசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாதைகளை வடிவமைச்சிருக்கிறாங்க. இது முழுக்க கற்களால் ஆன, அதாவது பாறைகளால் ஆன படிக்கட்டுகள். அதுவே இந்த இடத்துக்கு ஒரு யுனிக் லுக்கை கொடுக்குது. ஒரு சாதாரண வீட்டுக்கும் ஒரு டெக்கரேட் பண்ண ஒரு வீட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குமோ அந்த மாதிரி. நான் பார்த்த வரைக்கும் மேகாலயாவில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறது மூங்கில். அது அங்கே ரொம்ப சௌகரியமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு ஸ்பாட் என்னென்னா, சுத்தமான நீர் வருதான். எந்த கழிவும் கலக்காத ஒரு நல்ல நீர், அதை அப்படியே குடிக்கலாம்னு சொன்னாங்க. சரி, இப்போ டாப்பிக்கு வருவோம். வீடியோட ஆரம்பத்தில் சொன்னதை நான் இன்னும் மறக்கலை. இந்த 10-12 ஸ்பாட்டில் ஒரு ஸ்பாட் என்னன்னா, ஒரு பாறை, அதோட ஷேப் வந்து குழந்தை தன்னோட தாயோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி, வயிற்றுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பு. அது அந்த பாறையில் இயற்கையாக அமைஞ்ச ஒரு விஷயம். அதை கண்டுபிடிச்சி அதுவும் ஒரு ஸ்பாட் அப்படின்னு நம்மெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக வச்சுருக்குறாங்க. நம்ம போனால் என்ன பண்ணணும்? பார்க்குறியா, ரசிக்கிறியா, செல்ஃபி எடுக்கிறியா, கிளம்புனியா, அப்படி தானே இருக்கணும். ஆனால் சில பேர் அதை தொட்டு கும்பிடுறாங்க, சாமியாகவே ஆக்கிட்டாங்க. 100 ரூபா மொய் வேறு எழுதிட்டு போகிறாங்க. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு உண்டியல் டப்பாவும் ஒரு மாலையும் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அட இது பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு உருவம் இருந்துச்சு, அதனால் அதை சாமி நினச்சி கும்பிட்றான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு இடத்துல ஹார்ட் ஷேப்பில் ஒரு பள்ளம், அதுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன நீர் ஊற்று ஊறி வெளியில் வருது. ஒரு நீர் ஊற்று, அது மண்ணில் வரும், பாறையில் வரும், எங்கே வேணாலும் வரும். அதை கூடவாடா சாமியாக்குவீங்க? அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதுக்குள்ளே 4 காசை போட்டு போயிருக்கான். இதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு.
சரி, டைட்டிலில் நீங்கள் எதை பார்த்து உள்ளே வந்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இனி மேகாலயா பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான்டா டெஸ்டினேஷன் அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் எதுவாக இருக்கும்? மோஸ்ட்லி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலாக இருக்கும், இல்லை யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கும். அந்த ரீலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த ஊரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுப்போம். தப்பே இல்லை. ஆனால் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு போனால் பிரச்சனைகள் நிறைய வர்றதை அவாய்ட் பண்ணலாம். நிறைய பேர் ஒவ்வொரு ஊரை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன், டிப்ஸு எது எங்கே கிடைக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை லாங் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் லாங் வீடியோ பார்க்குற பழக்கம் இல்லையே. லாங் வீடியோவை கூட ஒரு நிமிஷத்துக்கு மேலே பார்க்குறதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. சரி, மேகாலயா விஷயத்துக்கு வருவோம். அந்த ரீல்ஸில் காட்டப்படுற அழகழகான இடங்கள், யுனிக்கான விஷயங்கள், கிளைமேட்டு, பிக்சரஸ்கான சீனு, இதுவரை அனுபவிக்காத சில விஷயங்கள், இந்த மாதிரி 1-2 விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் ரீல்ஸில் பார்த்த மாதிரி அந்த இடம் இல்லை, இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் வராமல் இருக்கணும்னா அந்த இடத்த பற்றின மினிமம் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். மேகாலயா அப்படின்னு சொன்ன உடனே ரீல்ஸில் காமிக்கிற 4 முக்கியமான விஷயம். இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜு, மெயினாக டபுள் டெக்கர் பிரிட்ஜு, அதை சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற மேஜர் ஃபால்ஸ், அதுவும் அழகழகான ஃபால்ஸு. வாரிச்சோரா, மலை இடுக்குகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த க்ளீன் வாட்டரில் போகிற ஒரு ரைடு. அப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெக்கு, பேம்பூ ட்ரெக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரெக்கு. அடுத்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும், டாக்கி ரிவர். மேகாலயாவோட ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதுதான் அங்கே இருக்கிற யுனிக்கான, அதாவது த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் எந்த டைமில் போனால் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. 1 by 1 பார்க்கலாம். ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஃபால்ஸ் தான் யுனிக்கான ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஃபால்ஸோட ஃபுல் கெப்பாசிட்டி பார்க்கணுன்னா மன்சூனுக்கு அப்புறம் போகணும். மோஸ்ட்லி மன்சூன் அப்படிங்கிறது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மந்தில் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மேகாலயாவில் இருக்கிற ஃபால்ஸு கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சாலும் சம்மரில் கூட அழகாக தான் இருக்குது. அடுத்தது டபுள் டெக்கர் பிரிட்ஜு. இதை பார்க்கணுன்னா 3000 படிக்கட்டுகள் இறங்கி போகணும். மலை வழி பாதையாக தான் இருக்கும். அதே மாதிரி வரும்போது 3000 படிக்கட்டுகள் ஏறி வரணும். இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 நாள் ஆகும். அதாவது ஃபுல் ட்ரெக்கிங் தான். அப்புறம் படிக்கட்டுகள் இல்லாமல் கொஞ்சம் தூரம் மண் பாதை வழியாகவும் போக வேண்டியது இருக்கும். ஸோ மழை காலங்களில் இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜெல்லாம் போய் பார்க்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து பேம்பூ ட்ரெக்கு. இந்த பேம்பூ ட்ரக் ஆல்வேஸ் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் மெயின்டெனன்ஸுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக போகிற வழியவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற அந்த டேட்டில் இந்த தடங்கள்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டு தான் நீங்கள் போகணும். இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதாவது இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜ், இதுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கொஞ்சமாக ட்ரெக் பண்ணி போய் பார்த்துட்டு வர லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேகாலயாவோட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வாரிச்சோரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிளேஸுக்கு வருவோம். மேகாலயாவோட அந்த யுனிக்கான ஸ்பாட், முக்கியமான பிளேசஸ் எல்லாமே சிராபுஞ்சியில் தான் இருக்குது. சிராபுஞ்சியில் ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணாலே மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஆனால் வாரிச்சோராவை பொறுத்த வரைக்கும் அது டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட். ஷில்லாங்லேருந்து போனாலும் சரி, இல்லை சிராபுஞ்சிலேருந்து போனாலும் சரி, கிட்டத்தட்ட 200-250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த காரோ ஹில்ஸ். போகிறதுக்கு 1 நாள், வர்றதுக்கு 1 நாள், அப்புறம் அங்கே இருக்கிற இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு 1 நாள். வாரிச்சோரா பார்க்கணும் அப்படின்னா மினிமம் 3 டேஸாவது வேணும்னு நான் நினைக்கிறேன். மன்சூன் சீசன்லேயோ இல்லை நடுவில் என்னைக்காவது போகும்போது நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் இந்த வாரிச்சோராவை போய் பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காது. எப்போ இது ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நல்ல க்ளீன் வெதராக இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரைடு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். மழை பெஞ்சதுனால தண்ணியெல்லாம் கலங்கி அந்த டர்காஷ் ப்ளூ, அழகான ஒரு ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக ஒரு சேறு கலந்த தண்ணியாக மாறிடும். இங்கேயும் நம்ம ஒழுங்காக பிளான் பண்ணலைன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் மிஞ்சும். அடுத்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும், டாக்கி ரிவர். மேகாலயாவோட ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் இது பெஸ்ட் ஸ்பாட்டுன்னா அந்த தண்ணியோட அந்த டிரான்ஸ்பரன்சி தான். கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். போட்டு தண்ணியில் தான் மிதந்து போகுது, ஆனால் காற்றுல மிதந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எவ்வளவு ஆழமான தண்ணீராக இருந்தாலும் தரையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டில் உட்காந்தே நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கிளியரான வாட்டர். இவ்வளோ பிக்சரஸ்கான ஒரு பிளேஸில் ஒரு யூனிக்கான ஒரு போட் ரைடை மேகாலயாவை தவிர வேற எங்கேயும் நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இந்த அழகு வருஷம் பூரா இருக்காது. ஒரு மழை பெஞ்சா போதும்
தண்ணி வந்து மண்ணு கலரில் மாறிடும். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி வீடியோ தான் போட வேண்டியிருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா, மழை காலத்தில் போனால் நிறைஞ்சு வழிகிற ஃபால்ஸு, அந்த க்ரீனிஷ் மேகாலயா இதெல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் நிறைய ட்ரெக்கிங் போகணும், இந்த ஃபால்ஸ் எல்லாம் நல்ல டர்க்வாஷ் ப்ளூ கலரில் இருக்கணும், இந்த டாக்கி ரிவரில் போட் ரைட் போகணும், இந்த மாதிரி முடிவு பண்ணிங்கன்னா மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த வின்டர் சம்மர் சீசன் இருக்கு இல்லையா, அந்த டைமை சூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதாவது செப்டம்பரில் இருந்து ஏப்ரல் வரைக்கும் ரைட் டைமாக இருக்கும். கார்டன் ஆஃப் கேவ்ஸ் மாதிரி இன்னொரு கேவ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்மை கேவ். இந்த கேவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அவ்வளோ குறுகலான பாதை, வெளிச்சம் கம்மியாக இருக்கும், என்ட்ரியிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் வித்தியாசமான பாதையாக இருக்கும். சில இடங்கள்லாம் பாதை ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால நம்ம தவழ்ந்து போய் தான் எக்ஸிட் அடைய வேண்டியது இருக்கும். நான் வார்த்தைகளால் வர்ணிக்கிறத விட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன உண்மை புரியும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்த் இந்தியாவில் கிடைக்கிற இந்த சப்பாத்தி, தால், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேகாலயாலாம் கிடைக்கும். சிராபுஞ்சியில் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னால் டவுனுக்குள்ளே 1-2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். பட் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம்னா ஆரஞ்சு ரூட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே சாப்பிட்டோம்னா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆனால் சாப்பாடு கண்டிப்பாக காஸ்ட்லி தான். ஹலால் ஃபுட்டுக்கு இடமே இல்லை. மட்டன்லாம் ரொம்பவே ரேர் தான். சிக்கன், போர்க்கு இது ரொம்ப காமன். பட் பீஃபு கொஞ்சம் இடத்துல கிடைக்கும். வாய்க்குள்ளே நுழையாத சில பேர், அந்த பேரில் சில லோக்கல் டிஷ்ஷஸ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் அதை ட்ரை பண்ணலாம். ஸ்நாக்கை பொறுத்த வரைக்கும் மோமோஸ் இங்கே ரொம்பவே காமன். முக்கால்வாசி நேரங்களில் சரியான சாப்பாடு கிடைக்காத டைம்ல எல்லாம் இந்த மோமோஸ், மேகி இது ரெண்டும் தான் எங்களுக்கு பசியாத்துச்சு. எங்கள் ட்ரிப் ஜஸ்ட் ஒரு 3 நாள் தான். பட் மேகாலயாவை சுற்றி பார்க்குறதுக்கு அது கண்டிப்பாக பத்தாது. மினிமம் ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸாவது தேவைப்படும். எங்களுடைய அந்த 3 நாள் ஐட்னரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க அங்கே செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே எவ்வளோ ஃபேர் போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். வெட்டிங் ஷூட்டாக இருந்தால் 1000 ரூபாவாம் 1 ஹவருக்கு. ஃபில்ம் ஷூட்டாக இருந்தால் 5000 ரூபாவாம் 1 ஹவருக்கு. அவ்வளோ காஸ்ட்லி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடங்களும் யூனிக்காக அழகாக இருக்கிறதுனால தான் கேமராவுக்காக இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அடிஷ்னலாக ஒரு டிப்பு தரணும் அப்படின்னு நினச்சேன்னா, எங்கே போனாலும் அடிஷ்னலாக ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒரு டவல் கையில் எடுத்துகிட்டு போங்க. அங்கே இருக்கிற ஃபால்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகு. பார்த்த உடனே கண்டிப்பாக குளிக்கணும்னு தோணும். சேஃபாக குளிக்கலாம். ஜாக்கெட்டெல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சேஃபாக குளிக்கலாம். ஃபைனலாக ஷில்லாங் பீக் அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸுக்கு உள்ளே தான் இந்த வியூ பாயிண்ட்டே இருக்குது. ஏர்ஃபோர்ஸுங்கிறதுனால இங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரோட ஆதார் கார்டை கொடுத்து அதுக்குன்னு ஒரு என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிக்கணும். நம்ம காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அவங்க கேபில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. திரும்ப கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. போகிற வழியில் ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். ஆனால் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே நம்ம வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பைனாக்குலர் இருக்குது. பைனாக்குலர் வழியாக ஷில்லாங் சிட்டி வியூவை பார்க்கலாம். அப்புறம் இங்கே காசி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து வாடகைக்கு கிடைக்கும். அதை வாங்கி போட்டுட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த வியூ பாயிண்டில் பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட ஏர்ஃபோர்ஸுங்கிறதுனால இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஒன்லி மிலிட்ரி பீப்புளுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் எல்லாம் இந்த கேட்டுக்குள்ளே நுழையக்கூட முடியாது. பட் இந்த வியூ பாயிண்ட்டை சாக்கு வச்சாவது இந்த வழியாக உள்ளே போகிறோம் இல்லையா, அப்படி போகும்போது அவங்களுடைய அந்த ட்ரைனிங் ஏரியா, அவங்களுடைய குவார்ட்டர்ஸு, அங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்பர் ஷாப் வரைக்கும் எல்லாமே உள்ளே இருக்குது. மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த வியூ பாயிண்ட்டோட அழகை ரசிக்கிறத விட இந்த ஏர்ஃபோர்ஸ் உள்ளே என்னெல்லாம் இருக்குது, அது எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் அப்சர்வ் பண்ணேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த ஷில்லாங் பீக்கை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ரம்ஜான்.